போன வீடியோவில் பிவிசி கபோர்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால போட்டிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக போன வீடியோவில் பார்த்தோம்னா எப்படி கபோர்டோட ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியாக ரெடி பண்ணுற ஃப்ரேமை எப்படி ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது, வாலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மெயினாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வட்டு விட்டு பார்த்துட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். வட்டு விட்டுங்கிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு உள்ளது. இது ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கார்னர் வச்சுட்டு நேராக பாட்டது வரைக்கும் நம்ம வட்டு விடணும். இப்போ இது மேலே வச்சுட்டு இது வந்து செக் பண்ணும்போது மேலே கரெக்டாக எப்படி அணைஞ்சிருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு கீழேயும் வந்து கரெக்டாக அணைஞ்சிருக்கணும். இதே மாதிரி வட்டு விட்டுருக்கணும். அட் த சேம் டைம் அதே ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் நாம இந்த வட்டு வந்து செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த இதில் வந்து எப்படி ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் கிளியராக காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இங்கே ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். இதுதான் அது ஃபினிஷிங்காக இருக்கிற ஏரியா. இந்த வால் ப்ரொஜெக்ஷனாக வந்திருக்கும். இதுதான் ஸ்லாபோட மெத்தட். இது கபோர்டில் உள்ளது. இப்போ இது ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறோம். அகைன் இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறோம். அதேமாரி இங்கே பாட்டத்தில் ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். இதில் சொன்ன மாதிரி இது பாருங்கள், இதுதான் இன்ச்சஸ்ஸு. நீங்கள் ஏற்கனவே போன வீடியோலாம் நான் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இதை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது இன்ச் ஸ்க்ரூ ஃபுல் இன்ச்சஸாக வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ என்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணணுன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா டோருக்கெலாம் 19க்கு 6ஆம் நம்பர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இதுதான் வந்து 19க்கு 6. ஆனால் இந்த ஹிஞ்சில் வந்து இதோட மெலிசான ஸ்க்ரூ இருக்கும், 19க்கு 4ஆம் நம்பர் ஸ்க்ரூ. அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வரிசலாக ஸ்க்ரூ பண்ணுறதுனால நீங்கள் இது ஹின்ச்சஸ்க்கு வந்து வுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். அதே சேம் டைம் இந்த டோர்லேயும் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த செல்ஃபில் இந்த பக்கம் வால் இருக்குது, அதனால் இங்கே ஸ்க்ரூ பண்ணிட்டோம். இதே ஆப்போசிட் சைடில் டாப்பு பாட்டமில் வந்து வால் வந்து அந்த மெத்தடில் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு எல்கலாம், தெரியுதுங்களா? இது எல்கலாம் இதேமாரி வரும். இதை வந்து வட்டு விட்டுட்டு இதை வாலில் ஸ்க்ரூ பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து ஸ்க்ரூ பண்ணிடணும். அதே மாதிரி தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது டாப்பு. கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஃபோனு. ஓகேங்களா? புரியுதுங்களா? தெரியுதுங்களா? இதுமாரி பண்ணிடணும். இந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் வைக்கிற மெத்தடு. இது எப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன், இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைரெக்டாக இந்த எல் கிளாம்பை வைக்காமல் இந்த மேக்னெட் பீஸை வச்சுட்டு இதில் வந்து இந்த எல் கிளாம்ப் கொடுத்துருக்குறோம். இது வந்து ஃப்ரேமுக்கும் சப்போர்ட்டு, எல் கிளாம்புக்கு வந்து இந்த மேக்னெட்டுக்கும் சப்போர்ட். இப்போ டோரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இந்த மேக்னெட்டை ஃபோர்ஸ் பண்ணி இந்தாண்ட தள்ளி உடஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக இது சப்போர்ட் பண்ணும். அதனால் இது ஃப்ரேமுக்கும் சப்போர்ட்டு, மேக்னெட்டுக்கும் சப்போர்ட்டு. அது இது டாப்பில். அடுத்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா
பாட்டத்துலேயும் அதே மாதிரி எடுக்கலாம். வந்துடும். கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மொபைல் எடுக்கணும் லோ லைட்னால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இது 2 சென்டரில் வருது. டாப்லேயும் பாட்டத்துலேயும் சென்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த எல்க்லாம். இப்போ நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணாலும் நம்மளாலும் எடுத்தாலும் ஃப்ரேம் ஆடாது, ஷேக்கிங் ஆகாமல் இருக்கும். அதே பாருங்கள், இது லாஃப்டில் இதை இங்கே ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இது வெர்டிக்கல் பீஸ் இருக்குது, ஃப்ரேமு பக்கத்தில் கிஞ்சஸ் இருக்குது பாருங்கள். டோர் சப்போர்ட் பண்ணுறது இந்த இடம் தான், அதனால் இங்கே ஸ்க்ரூ பண்ணியிருக்கலாம். அதோடு பார்த்தீங்கன்னா அடுத்த வெர்டிக்கலில் அடுத்த ஃப்ரேமில் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பீஸு. இதில் எந்த பக்கம் டோரும் இந்த பக்கம் டோரும் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் அந்த கார்னர். இப்போது டாப்பில் வந்து நம்ம ரூஃபில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அதை பண்ணியிருக்கேன். மேக்னெட்டுக்கிட்ட வந்து ஒரு மேக்னெட்டோட சேர்த்து ஒரு ஆகும். அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் பீஸு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணி அது ஒரு ஆகும். இந்த சைடு வெர்டிக்கல் பீஸு சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஆகும். இதை மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் எல்க்லாம் வைக்கல, நான் டைரெக்டாகவே ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரூ இதோட பெரிய சைஸ் ஸ்க்ரூ, இது 2 ஃப்ரேம் வரும். பெரிய சைஸ் ஸ்க்ரூ இதில் நீங்கள் ஹோல்ஸ் பண்ணி டேரெக்டாக அப்படி பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஸ்க்ரூ வந்து 4 இன்ச்சு ஸ்க்ரூ தான் வருது, இதுவே 2.5 இன்ச்சு வரும். ஒரு இன்ச்சு தான் பிடிக்கும். அதேமாரி பண்ணுறதா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இப்போது ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க பிவிசி கவர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் ஃப்ரேம் ஒர்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஃப்ரேம் ரெடி பண்ணி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, டோர் அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து நான் வந்து டோர் ரெடி பண்ணுறது, அது எப்படி டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான்